மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 26 ஆவணி 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளில் திரையோதசி திதி நாள் தொடங்கும் போது இருக்கும். காலையில் 8 மணி அளவு வரைக்கும் தான் இருக்கும். பிறகு சதுர்த்தசி திதி. இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதி. இதோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரம் இருக்கும். அதனால் மிக விசேஷமாக அபரூபமாக நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இன்றைய நாளில் இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் சுவாமிக்கு ஒரு ஆண்டில் 6 நாட்கள் அபிஷேகம் நடக்கும். அதில் இன்றைக்கு ஒரு நாள். இது இன்றைய நாளினுடைய ஒரு விசேஷம். இது இந்த வளர்பிறை சதுர்த்தசி திதியும் திருவோண நட்சத்திரமும் இன்றைய நாளில் இருக்கிறது. அப்புறம் இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனால ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை நாளாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வரும்போது அது ருக் உபாகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாள். மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? அதில் ரிக், யஜூர், சாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வேதங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கான அந்த உபாகர்மா இந்த ஆவணி மாதத்திலே வந்துடும். ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடியது நாளைக்கு. அது யஜூர் வேதம், யஜூர் உபாகர்மான்றது. இன்றைக்கு அதற்கு முன்னதாக வரக்கூடிய நாள் ருக் உபாகர்மா. இந்த மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதான நாள், முன்னாள் சாம உபாகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அது இன்றைய நாளின் ஒரு விசேஷம். அப்போ இன்றைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல முக்கியமான விசேஷங்கள் நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. புதன்கிழமையாக இருக்கிறது. வளர்பிறை காலமாக இருக்கிறது. அதனால் வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய தான தர்மங்கள்லாம் செய்கிறதுக்கும் மிகச்சிறந்த நாள் இந்த நாள். இன்றைக்கு திருவோண நட்சத்திரம்னு பார்த்தோம். அப்போ சந்திரன் மகர ராசியில் இருப்பார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அந்த விசேஷத்தினால 12 ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன் 10லிருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். குருவுடைய பார்வையை, உச்ச பலம் பெற்ற குருவுடைய முழுமையான சப்தம பார்வையை இன்றைய நாள் அவர் பெறுகிறார். அதனால் இன்றைக்கு சிறந்த நாள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வேலை மூலமாக ஒரு வீடு அப்படின்ற ஒரு பலனானது கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொஞ்சம் பணம் கேட்டு அட்வான்ஸாக கேட்குறீங்க, அல்லது லோன் போட்டு அதன் மூலமாக ஒரு வீடு புக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா இன்றைக்கு முயற்சி செய்யலாம். ட்ரான்ஸ்ஃபர் வேற ஒரு இடத்துல போய் வீடு பார்க்கணுன்னு சொன்னால் அங்கே போய் வீடு பார்க்கலாம். இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருப்பார். அவர் புதன் வீட்டில் இருப்பார், நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட. அதனால் புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ளணும், ஒரு கலையோ ஒரு வித்தையோ பழகணும், கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கு உகந்த நாள்னு சொல்லலாம். புது இடங்களுக்கு சென்று குடியேறணும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு நீங்கள் போகணும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும். அந்த விஷயங்கள் இன்றைய நாளில் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இருந்த போதும் பெரிய அளவிற்கு இன்றைக்கு பின்னடைவு இருக்கார். அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற வீட்டுக்கு தான் சந்திரன் அதிபதி. அவர் 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போ 2ஆம் இடம் தன, வாக்கு, குடும்பம்னு சொல்லிட்டு வருவோம். இதிலெல்லாம் சந்திரன் உச்சமாக தன்னுடைய சொந்த சாரத்தில் உச்சபலம் பெற்ற குருவுடைய பார்வையை பெறுவதனால இதிலெல்லாம் நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பேசி சாமர்த்தியமாக பேசி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு, சாதிக்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதெல்லாம் சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, 8ல் சந்திரன் இருக்காரா, ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும்னா, தெரியாத விஷயத்தில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அது குருட்டு தைரியம்னு சொல்லுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம செஞ்சுருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம், நமக்கு அனுபவம் இருக்குது. அந்த ஒரு செயல் எப்படி இப்போ தான் புதுசாக முதல் முறையாக செய்ய போகிறோம், அதை விட நான் செஞ்சு முடிச்சிருவேன்னா எதுவுமே அதை பற்றி தெரியாது. அந்த மாதிரியான ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் அவாய்ட் பண்ண போதுமானது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் குதூகலமாக, உற்சாகமாக, சந்தோஷமாக இருக்கிற நாள்னு சொல்லலாம். சந்திரன் முழுமதி சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா ஆக போகிறார். இப்போ சதுர்த்தசி திதி அப்படின்றது இன்றைய நாளில் இருக்கிறது. அப்போது இதுக்கு அடுத்து பௌர்ணமி.
அப்படி முழுமையான தன்னுடைய மொத்த கிரணங்களையும் அவர் வந்து பெறக்கூடிய ஒரு காலம் வந்து இது இருக்கிறது. அதனாலேயும் அந்த சந்திரன் 7லேருந்து ராசியை பார்க்கறதுனாலையும், குரு சந்திரன் பார்த்துக்கிறதுனாலையும், இன்றைய நாள் நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான நாளாக பெறப்போகிறீங்க. உற்சாகமா இருப்பீங்க, குதூகலமா இருப்பீங்க. அப்போ சந்தோஷமா இருக்கும்போது நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்லது நடக்குது, ரொம்ப ஹாப்பி நம்ம அப்படின்னு சொன்னா, நம்ம அப்போது நமக்கு ரொம்ப பிடித்தவர்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவோம். அப்போது அதை ஷேர் பண்ணிக்கிறது. மற்றவங்களோட பார்ட்டி, ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சமயத்தில் இறை வழிபாட்டையும் வச்சுக்கணும். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். அதன் பிறகு மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பழக்கத்தை கொண்டு வர்றது நல்லதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகிறது. குறிப்பாக மனநலம் நன்றாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ராசியில் கேது இருக்கார். குருவும் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் இடையூறாக தான் இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அதனுடைய சதவீதம் கொஞ்சம் கூடும் குறையும். ஆனால் கண்டிப்பாக அது இல்லாமல் போகாது. இன்றைய நாள் வந்து அது சரியாகும். ஏன்னா ராசியில் சூரியன் வந்துட்டார். அப்போ சூரியன் ராசியிலிருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இன்றைய நாளில் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் இயற்கையான சுபாவம், ரொம்ப தைரியமாக உற்சாகமாக இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறனால இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பருக்கு இன்றைய நாள் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமாக உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் இதில் ஏதாவது நல்லது செய்யணும், எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகணும், எல்லாரும் சேர்ந்து சொத்து விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட செயல்களை செய்யலாம். அந்த குடும்பம் சம்பந்தமாக யாரோ ஒருத்தர் நலிவடைஞ்சு போயிருக்கிறாங்க, உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ, அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இன்றைய நாள் வந்து அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் ராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, நீங்கள் முன்னே இருந்து அதை சரி பண்ணி கொடுக்க போகிறீங்க. துளாராசி அன்பர்கள், இன்றைக்கு உங்களுக்கு வசதி சௌகரியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப் போகிறது. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், பலமாக இருக்கார். அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து உங்களுக்கு சரியான நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டேங்குது, அவ்வப்போது ரிப்பேர் ஆகுது, பழுதடைந்து இருக்கிறதுன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறது, வீட்டு உபயோகப் பொருளை வாங்கிறது, வீடை வந்து புதுப்பிக்கிறது, வாகனங்களை புதுப்பிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் போட்டிகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மன உறுதியோடு காணப்படுவீங்க. ஒரு உற்சாகம், தைரியம், சந்தோஷம் அதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கும். போட்டி தேர்வுகளில் பங்கெடுத்து கொள்ளலாம். கடினமான ஒரு பாடத்தை படிக்கலாம். மற்றவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கோர்ஸை வந்து எடுக்கவே மாட்டாங்க, ஒரு சப்ஜெக்டை படிக்கவே மாட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் தொடலாம், அதை ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ்ஸு, ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அதில் செட்டில் ஆக முடியாது. ஆனால் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டோம்னா அது ரொம்ப நல்ல பெரிய விஷயம் அப்படின்னா அதை வந்து திங்க் பண்ணலாம். அப்படியாக பெரிய விஷயங்களை டீல் பண்ணுறதுனால இந்த நாள் இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவை எதிர்பார்க்கலாம். 5 குடையவர் 7 இருக்கார், 8 குடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணலாம். ஒரு சொத்து இருக்குது, அது உங்களுக்கு வருமானம் தராமல் இருக்குதுன்னு சொன்னால் அதுலேருந்து வருமானம் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலோ, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாலோ அது எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதுலேருந்து இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருப்திகரமான சந்தோஷமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். யார்? கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 7ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னென்னா எதிராளி கூட, அதாவது நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி வந்து நீங்கள் சமாதானம் பண்ணால் ஏற்றுக்கொள்வாங்க. மனைவியாக இருந்தால் கணவன் வந்து அது போல் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி ஒரு விஷயம்லாம் சரியாக போயிட்டுருக்கும். இன்றைக்கு அந்த பேச்சு, சமாதானம், சமரசம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒத்துப்போகும். பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்றா சேரலாம். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல், நல்ல ஜாதகம்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து நினைத்ததை சாதிக்கிற நாள்.
எதையும் போராடி நம்மளால் வெற்றி பெற முடியும், நம்ம கஷ்டப்பட்டால் கட்டாயம் பலன் கிடைக்கும், இப்படி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மிகுந்திருக்கும். 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து வலுக்கிறார், ரொம்ப அதிகமான பலம் பெற்று விட்டார்னு சொன்னால் நம்முடைய பலம் குறைஞ்சிரும். 6ஆம் அதிபதி பலம் குறையிறாருன்னா நம்முடைய பலம் கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி 6ஆம் அதிபதி 12க்கு வரார். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா குரு வந்து அதை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கான சக்தியானது கிடைக்கும். நிறைய செலவு பண்ணாமலே ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். பிறருடைய பிடியிலிருந்து விடுபடணும், அது தவறான பிடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களால் முடியும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபம் வந்து சேரக்கூடிய நாள். இன்றைய நாளில் ஏதோ ஒன்றை பெறுவதற்காக யோசனையோடு தொடங்குறீங்க நாளை. இது நடந்துட்டால் போகிறோம், இது கிடச்சிட்டா போகிறோம், இவங்க ஓகே சொல்லிட்டா போகிறோம், இந்த வேலைக்கான உத்தரவு வந்தால் போகிறோம், படிக்கிறதுக்கு இந்த இடத்துலேருந்து வாய்ப்பு வந்தால் போகிறோம், இப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும். அதற்கான ஒரு எதிர்பார்ப்போடு நாளை தொடங்குறீங்க. அப்போது அந்த விஷயம் நடக்கும். நடக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றது தெரியும். அதற்கான பணம், உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கான விசேஷங்கள் நிறைய இருக்கிறது. முதல்லே பார்த்தோம், ஓணம் அப்படின்றது சிரவண விரதம், அது ஆவணி மாதத்தில் வர்றதுனால ஓணம் அப்படின்னு சொல்கிறது. உபாகர்மா, ருக்கு உபாகர்மா இருக்குது இன்றைக்கு, நடராஜர் அபிஷேகம் சொல்லி. அதனால் இன்றைய நாளில் பூஜை வழிபாடு அதற்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்புறம் நாம் எப்போ இது போல் நல்ல நாட்கள் வந்தாலும் அப்போல்லாம் நம்ம சக்திக்கு ஏற்ற தர்ம காரியங்கள் செய்யணும், தானங்களை கொடுக்கணும். இதையும் செஞ்சுட்டா அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும், முழுமையான பலன்களை வந்து நம்ம பெற முடியும். அதை செய்து நற்பலனை அடைவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.